ஹாய் கைஸ், நம்ம என்னதான் சமையலில் புளியாக இருந்தாலும் ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளையே பூனையாக்கி விட்டுருங்க. அதில் நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா இந்த இட்லியாக தான் இருக்கும். இட்லிக்கு கொஞ்சம் பக்குவம் மாறி போயிடுச்சு அப்படின்னாவே இட்லி கரெக்டாக சாஃப்டாக வராது. அதுவும் என்னைக்காச்சும் கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா தான் நம்மளை பழி வாங்கிரும். தோசைக்கு மாவு எப்படியா இருந்தாலும் ஓகேங்க. ஆனால் இட்லிக்கு கொஞ்சம் பக்குவம் இல்லை அப்படின்னா ஒன்று சப்பட்டையாக போயிடும், இல்லை அப்படின்னா பிசு பிசுன்னு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதே மாதிரி நல்லா பக்குவமாக மாவரைச்சி, அது மாவரைச்சி அன்னைக்கு மட்டும்தாங்க நானில் இட்லி ஊற்றுவேன். அந்த நாள் ஊற்றி நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சுன்னா வரும் பாருங்கள் ஒரு சந்தோஷம். அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு ஒரு சட்னி இல்லாமல் 2 சட்னிங்க எங்கள் வீட்டில். தேங்காய் சட்னி, புளி சட்னி 2 வேணும் இட்லி அப்படின்னா. சரி 2 சட்னி அரைச்சி இட்லியெல்லாம் பக்குவமாக எடுத்து கொண்டு போய் நீட்டினோம் அப்படின்னா சொல்லுவாங்க பாருங்கள், ஐயையோ இட்லியா எனக்கு தோசை தான் வேணும் அப்படிம்பாங்க. அப்போ வரும் பாருங்கள் கோவம். இதே மாதிரி நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் வீட்லையெல்லாம் இப்படி நடக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.